ஒட்டுமொத்த வடக்கு மீடியாவும் இப்போ ஒருத்தரை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருக்குது. அவர் பேர் சோரன் மம்தானி. அவர் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இவர் இப்போ அமெரிக்காவில் மேயர் தேர்தலில் போட்டி போடுறாருங்க. எனவே இது சார்ந்த ஒரு பிரச்சாரத்தில் இவர் மோடியை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. எனவே இதனால தான் சங்கிகளும் வடக்கு மீடியாவும் யார் இவர், இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிற பற்றியெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. மேலும் இவர் பேசின அதே இடத்துல கூட இருந்த 2 வேட்பாளர்களுமே மோடியை சம்பவம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த வீடியோவானது இப்போ படுபயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்குதுங்க. எனவே இந்த சம்பவங்களை பற்றியும் அதனுடைய முழுமையான பின்னணியை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 33 வயசாகக்கூடிய இந்திய வம்சாவளியான சோரம் மம்தானி உகாண்டா நாட்டில் பிறந்திருக்கிறாருங்க. அவர் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்காரு. இந்த சமயத்தில் தான் இவர் அமெரிக்காவில் மேயர் தேர்தலில் போட்டி போறதுக்கு தேர்வாயிருக்கிறாருங்க. இவருடைய அப்பாவளி முன்னோர்கள் எல்லாமே இந்தியாவை சேர்ந்தவங்க, குறிப்பாக குஜராத் இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்போ அந்த வைரலான வீடியோவை பத்தி பார்க்கும்போது சோரம் மம்தானியும் அவருடைய கட்சியை சேர்ந்த மற்ற 2 வேட்பாளர்களும் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றாங்க. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பத்திரிகையாளர் என்ன கேள்வி முன்வைக்கிறாருன்னா, மோடி நியூயார்க்கு வந்து இந்தியா மற்றும் நியூயார்க் இடையேயான உறவை உறுதிப்படுத்துற அப்படின்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நியூயார்க்ல இருக்கிற மேடிசன் சதுக்கத்துல ஒரு ஊர்வலம் நடத்தி எல்லாரும் சேர்ந்து கூட்டா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவோம் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு சம்மதிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தாரு. எனவே இந்த கேள்வியை எழுப்பின உடனே நடுவில் இருந்த ஒரு வேட்பாளர் டக்குன்னு நோ சொல்றாரு. அடுத்து ஸ்ட்ரிங்கர் அப்படிங்கிற வேட்பாளர்கிட்ட கேட்கும்போது அவரும் நோ சொல்றாரு. அதுக்கு அடுத்ததான் லாஸ்டா மம்தானி கிட்ட கேட்கும்போது அவரும் நோ சொல்லியிருந்தாருங்க. எனவே இந்த 3 வேட்பாளர்களுமே மோடி கூட சேர்ந்து நாங்க பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த மாட்டோம், அவரு கூட ஊர்வலத்துல கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறதா அதிர்ச்சியான விஷயமா மாறி இருக்குது. நாங்களாம் மோடி கூட கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு என்ன வேணாலும் காரணமா இருக்கலாம். அவருடைய வெளியுறவு கொள்கையா இருக்கலாம், இந்தியாவில் மோடியுடைய கட்சி கடைபிடிக்கக்கூடிய கொள்கையா இருக்கலாம், இந்தியாவில் சிறுபான்மையினர் மக்களும் பழங்குடியின பட்டியலின மக்கள் எப்படி நடத்தப்படுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே பேசியிருக்கலாம். இப்படி என்ன காரணம் வேணாலும் இருக்கலாங்க. எனவே அமெரிக்காவில் மேயர் தேர்தலில் போட்டி போடுறவங்க இந்திய பிரதமரான மோடி கூட நாங்கள் சேர்ந்து பயணிக்க மாட்டோம், பேரணியோ இல்ல பத்திரிகையாளர் சந்திப்போ நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. மற்றவங்களுக்கு என்ன வேணா காரணமா இருக்கலாம், ஆனா கடைசியா நோ சொன்ன மம்தானி அவர்கள் நோ சொன்னதோட சேர்த்து சில விஷயங்களும் பகிர்ந்திருந்தாருங்க. அதாவது இந்த இடத்துல நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய அப்பாவும் அப்பாவுடைய குடும்பத்தாரும் இந்தியாவில் இருக்கிற குஜராத்ல இருந்து வந்தவங்க அப்படின்னும் அவங்க முஸ்லீம், நானும் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அதாவது குஜராத்ல முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவுக்கு படுகொலை செய்யப்படுறதுக்கு மோடி ஒரு முக்கிய காரணகர்த்தாவா இருந்தாரு அப்படின்னு சொல்லி 2002 குஜராத்ல நடந்த கலவரத்தை பத்தி பேசியிருந்தாரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல முக்கியமான வார்த்தை என்னன்னா மாஸ் ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது பெரிய அளவுல ஒரு படுகொலை நிகழ்வதற்கு இவர் தான் ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு, ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. எனவே இதையெல்லாம் சொல்லிட்டு தான் அடுத்து என்ன சொன்னார்னா, எனவே நாம இப்போ இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை ஒரு வார் கிரிமினல், அதாவது போர் குற்றவாளி அப்படிங்கிற பார்வையில பார்க்கறோம் இல்லையா, அந்த பார்வையில தான் இவரையும் பார்க்கணும், அதாவது மோடியும் நாம அந்த பார்வையில தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. மேலும் இந்த விஷயத்தெல்லாம் மம்தானி சொல்லி முடிச்ச உடனே அந்த அரங்கத்துல கைத்தட்டல் பறக்குதுங்க. எனவே இந்த வீடியோவாக தான் கடந்த 2 நாட்கள சோசியல் மீடியாவில் படுபயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன, சங்கிகள் வழக்கம் போல கதற ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா இவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவே இந்தியா மேல வன்மத்தை கேட்கிறாரு, மோடி மேல வன்மத்தை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பரப்புரை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு அடுத்து வடக்கு மீடியாக்கள் எல்லாமே இந்த மம்தானி யாரு, இவருடைய பின்னணி என்ன, இவரு சோசியலிஸ்டா இல்ல எக்ஸ்ட்ரீமிஸ்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்திகள் போட்டுட்டு இருக்காங்க. மேலும் என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டு பிரதமர் போய் இப்படி வார் கிரிமினல் பேசலாமா அப்படின்னு எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு சிலர் பதில்களையும் சொல்லிட்டு வராங்க. அதாவது பிரதமர் அப்படிங்கிறதாலே இதெல்லாம் பேசலாமான்னு நீங்க கேக்குறீங்க, இவரை போலவே இஸ்ரேலியும் நெதன்யாகு தான் பிரதமரா இருக்காரு. அவரே கடந்த 1.5 வருஷமா காசா மேல தாக்குதல் நடத்தி பலாயிரம் மக்களும் குழந்தைகளும் உயிரிழக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்காரு. மேலும் காசாவில் பசியினால 14,000 குழந்தைகள் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஐநாவே அறிவிச்சிருக்காங்க. எனவே இப்போ நெதன்யாகு பிரதமரா இருக்கிறாரு, அதனால அவர் செஞ்சதையெல்லாம் பேசாம இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. எனவே அதே போலத்தான் 2002 மோடி குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க, பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, இந்து மத வெறியர்கள் குழந்தைகளை கூட விட்டு வைக்காம கொண்டாங்க. எனவே அப்ப முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் இப்போ பிரதமரா இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே அப்ப நடந்த படுகொலைகள் நடக்கலன்னு ஆயிருமா இல்ல அது பொய்ன்னு ஆயிருமா அப்படிங்கிற கேள்வி தான் முன் வச்சிருக்காங்க. எனவே இந்த வாதத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இதே 2002 குஜராத் கலவரத்தப்போ பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த முகாமை இப்ப பிரதமராக இருக்கிற மோடி என்ன தரமே சொன்னாரு, புள்ளை பெருக்கும் முகாம்கள் அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்தி பேசியிருந்தாரு. மேலும் இந்த கலவரத்துக்கும் மோடிக்கும் தொடர்பு இல்லைன்னா குஜராத் கலவரத்தை பத்தி பிபிசி ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டாங்க இல்லையா, அதை எதுக்காக இவங்க அவசர அவசரமா தடை பண்ணாங்க, எதுக்காக பிபிசி ஆபீஸ்க்கு ஈடி ரைடு விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி தாங்க நமக்கு கேட்க தோணுது. எனவே வெளி பார்வையாளர்கள் என்ன வேணாலும் கருத்து சொல்லலாம், ஆனா அரசியலை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது மம்தானி ஒரு முஸ்லீமா, அதுவும் குஜராத் வம்சாவளியா இருந்துகிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை முன் வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதோட சேர்த்து கூட அந்த 2 வேட்பாளர்களுமே இதை ஆமோதிக்கிற வகையில தான் மோடி கூட நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிறது தான் நமக்கு தோணக்கூடிய விஷயமா இருக்குது. இப்படி எல்லாருக்கும் கவனிக்கக்கூடிய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மோடி பத்தி தைரியமா பேசியிருந்த மம்தானி அவர்கள் பாலஸ்தீன ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறாரு. மேலும் ஏற்கனவே 2020
1979ல புகழ்பெற்ற டைம் ஸ்கொயர்லயே பாபர் மசூதியை இடிச்சதை கண்டிச்சு போராட்டம் நடத்தியிருக்கிறாரு. எனவே சங்கிகளுக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்களுக்கும் மம்தானி ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கிறாரு அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குதுங்க. இந்த சமயத்துல குறுக்கே இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி மம்தானிக்கு கங்கனா ரனாவத் வர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவர் போட்ல ஒரு பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுடைய அம்மா பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாங்க, புகழ்பெற்ற பிலிம் மேக்கரா இருக்கிறாங்க, இவங்க குஜராத்தை சேர்ந்த மம்தானி அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இதுலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ அவருடைய மகன் தான் இப்போ பாகிஸ்தானியர்கள் பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மாவுடைய இந்து அடையாளத்துக்கோ இல்ல ரத்தத்திலேயோ என்ன மாற்றம் ஏற்படுச்சுன்னு தெரியல. ஆனா இப்போ அவருடைய மகன் இந்துத்துவாவை அழிக்கிற வேலையில ஈடுபட்டு இருக்காரு. இந்த சேம் ஸ்டோரியை தான் உலகம் முழுக்கவே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல கதறிட்டு இருக்காங்க. எனவே கங்கனா ரனாவத் அவருடைய போஸ்ட்ல போய் பலரும் கங்கனா ரனாவத்துக்கு எதிராக பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அவர் ஒரு உண்மையை பேசியிருக்காரு, அவர் உணர்வுபூர்வமா பேசியிருக்காரு. ஆனா நீங்க போயிட்டு அதை ஹிந்துவிசம் ஹிந்துத்துவா அழிக்க வந்துட்டாங்கன்னு பரப்புறீங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனவே மம்தானியை பத்தி தான் இப்போ 2 நாட்களா செய்தி வந்த வண்ணம் இருக்குதுங்க. இப்போ மம்தானியை பத்தி தமிழ் சூழலையும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய வீடியோக்களை சில பேர் ஷேர் பண்றதை பார்க்க முடியுது. எனவே மம்தானி பேசியிருக்கக்கூடிய விஷயமானது இனிமே பெரிய விவாதமா மாறும் அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குதுங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும், கட்டோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலவர மன்னங்களுக்கு எல்லாமே உலகம் முழுக்கவே ஒரு முக்கியமான பேர் இருக்குங்க. அதே போல உண்மை சூரியன் போன்றது, அதை யாராலையும் ஒரே அடியா மறைக்க முடியாது அப்படிங்கறதான் மம்தானி அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது.